அன்பிற்கினிய ஆன்மீக இறையன்பர்களே, நாம் யாத்திரையில் தரிசனம் செய்யக்கூடிய ஆலயங்களில் ஒன்றான திருவைகாவூரில் வீற்றிருந்து அருள்பாலித்து வரும் அருள்மிகு வில்வவனேஸ்வரர் ஆலயத்தை பற்றி இக்காணொலியில் காண்போம். இந்த ஆலயம் காவிரி வடகரை தேவாலய திருத்தலங்களில் 48வது திருத்தலமாக விளங்குகின்றது. முதலாம் குலோத்துங்க சோழனால் நிர்மாணிக்கப்பட்டது. மகா சிவராத்திரி விரதம் தோன்றிய ஸ்தலமாக இந்த ஆலயம் கருதப்படுகின்றது. இறைவன் சுயம்பு மூர்த்தியாக இங்கு விளங்குகின்றார். ஆலயத்தில் வேதங்கள் வில்வ மரங்களாக இருந்து இறைவனை வழிபடுவதாக ஐதீகம். கொள்ளிடமாற்றங்கரையில் ஒரு நாள் ஒரு வேடன் மானை வேட்டையாட முற்படுகின்றான். மான் தப்பி ஓடி அங்கு தவம் செய்து கொண்டிருந்த தவநிதி என்ற முனிவரிடம் தஞ்சமடைகின்றது. வேடன் விரட்டி வந்த மானை கேட்க முனிவர் தர மறுக்க வேடன் முனிவர் மீதும் அம்பெய்ய முயலுகின்றான். அச்சமயம் சிவபெருமான் புலி உருவம் எடுத்து வேடனை விரட்டுகின்றார். தப்பி ஓடிய வேடன் ஒரு வில்வ மரத்தின் மீது ஏறி தப்பிக்கின்றான். புலியும் மரத்தின் கீழ் படுத்து விடுகின்றது. நேரம் செல்ல செல்ல பொழுது சாயத் தொடங்குகின்றது. காரிருள் சூழ்கின்றது. மானை விரட்டி வந்த களைப்பினாலும் கடும் பசியாலும் வேடனுக்கு உறக்கம் வருகின்றது. உறக்கத்தை தவிர்க்க அவன் அந்த மரத்தில் உள்ள இலைகளை ஒவ்வொன்றாக பறித்து கீழே போடுகின்றான். பொழுது புலர்கின்றது. சூரியன் உதிக்கின்றது. மரத்தின் கீழே வில்வ இலைகளுக்கிடையில் புலிக்கு பதில் சிவலிங்கம் இருப்பதை கண்ட வேடன் உறைந்து நிற்கின்றான். அவன் உறங்காமல் இருந்த அந்த ராத்திரி சிவராத்திரி. அவன் கீழே உள்ள சிவலிங்கத்திற்கு உண்ணாமல் உறங்காமல் பறித்து சிவன் மீது போட்ட இலைகள் வில்வ இலைகள். ஆகையால் அவன் இறைவன் நற்கதி அடைய அருள் புரிகின்றார். இதனை அறியாத யமன் வேடனுக்கு அன்று காலையுடன் ஆயுட்காலம் முடிவதால் அவன் உயிரை எடுக்க வருகின்றான். இதனால் கோபம் கொண்ட சிவன் தட்சிணாமூர்த்தியாக உருவெடுத்து கையில் கோலேந்தி யமனை விரட்டி அடிக்கின்றார். யமன் பயந்து எதிரில் உள்ள குளத்தில் மூழ்கி பதுங்க. இதனால் இந்த தீர்த்தத்திற்கு பெயர் யம தீர்த்தம். யமனை நந்தி உள்ளே வர அனுமதித்ததால் நந்தியை இறைவன் கடிந்து கொள்கின்றாள். இதனால் மீண்டும் யமன் உள்ளே வராமல் இருக்க இந்த ஆலயத்தில் நந்தி இறைவனை பார்க்காமல் எதிரில் உள்ள அந்த யம தீர்த்தத்தை பார்த்தவாறு வீற்றிருக்கின்றார். மகாவிஷ்ணுவும் பிரம்மாவும் துவாரபாலகராக இங்கு அருள் புரிகின்றனர். அதனால் இந்த ஸ்தலம் மும்மூர்த்திகள் ஸ்தலம் என்று போற்றப்படுகின்றது. இங்கு வீற்றிருக்கும் இறைவியின் பெயர் வழக்கை நாயகி மற்றும் சர்வஜன ரட்சகி. இந்த அம்மன் சன்னதியின் முன் உள்ள ஸ்ரீ சக்கரத்தில் முன் அமர்ந்து உங்கள் வேண்டுதல்களை கூறினால் அம்மன் வேண்டுபவர்களின் காதில் இரகசியமாய் குறிப்பிட்ட காலக்கெடுவிற்குள் தங்கள் வேண்டுதல் நிறைவேறும் என்று கூறுவதாக ஐதீகம். இப்படிப்பட்ட சிறப்புகள் மிக்க இந்த ஆலயத்தை தரிசிப்போம் வாரீர். நன்றி.